Hi friends, நம்ம இதுக்கு முதல்ல கண்ட்ரோல் பிளான்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் பிளானில் இருக்க 3 டைப்ஸ்லாம் என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது ப்ரோட்டோ கண்ட்ரோல் பிளான், ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளான், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளான் அப்படின்ட்டு அந்த 3 கண்ட்ரோல் பிளானுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்துட்டு இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்தா அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு தரேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த 3 டைப் ஆஃப் கண்ட்ரோல் பிளானோட கம்பேரிசன்ஸ், அதாவது என்னென்ன ஸ்டேஜில் எந்தெந்த கண்ட்ரோல் பிளான் வந்துட்டு தருவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம எந்த சீரீஸில் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ப்ரோட்டோ, அப்புறம் ப்ரீலான்ச்சு, அப்புறம் ப்ரொடக்ஷன் அப்படின்ற லைனில் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சாம்பிள்லாம் என்னென்னு பார்ப்போம். ப்ராடக்டோட சாம்பிள் வந்துட்டு ப்ரோட்டோ டூலில் அப்படின்ற இதில் தான் வந்துட்டு தருவோம். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ப்ரோட்டோ கண்ட்ரோல் பிளான் வந்துட்டு யூஸ் பண்ணும். ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு எந்த இதில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, எந்த டூலில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிற டூலில் தான் வந்துட்டு இந்த ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம், இல்லை ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளான் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிற டூலில் தான் வந்துட்டு நம்ம ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, அதே ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு அந்த சாம்பிள்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த சாம்பிள் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் டூலில் தான் கண்டிப்பாக வந்துட்டு ரெடி பண்ணணும். அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் டூலில் தான் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளானில் ரெடி பண்ணி அதை கஸ்டமர்கிட்ட அப்ரூவ் ஆனதாக இருக்கணும் இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளான். ஓகே, அது வந்துட்டு சாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஏபிக்யூபியோட பேஸ் 2 அப்படின்ற ஸ்டேஜில் வந்துட்டு இந்த ப்ரோட்டோ கண்ட்ரோல் பிளான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பேஸ் 3ல் வந்துட்டு ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளானை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏபிக்யூபியில் இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளான் வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏபிக்யூபியோட 4th ஸ்டேஜில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேஸ் 4ல் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளானோட பர்பஸ் என்னென்னா கஸ்டமருக்கு தேவையான லாட்டை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த சின்ன சின்ன லாட்ஸ், அதாவது சாம்பிள்ஸ்லாம் தருவோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இதுவே ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானோட பர்பஸ் என்னென்னா மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் சீக்வன்ஸ். இந்த ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானில் ப்ராசஸ் சீக்வன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராசஸ் வந்துட்டு ப்ராசஸோட சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு ப்ராசஸ் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ட்ரையல் எடுத்துகிட்டு தேவைப்படுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் சீக்வன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளானில். அதுவே மாஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு அந்த ப்ராசஸ் சீக்வன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளானில் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதில் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாலரன்ஸு. இதில் இந்த ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானில் டாலரன்ஸ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை, தேவைப்படுது அப்படின்னா அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளான்லையும் இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளான்லையும் அதில் என்ன டாலரன்ஸ் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணுதோ, அதாவது டாலரன்ஸ் வந்துட்டு கஸ்டமர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டாலரன்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மீட் அவுட் பண்ணியிருக்கணும். அதோட ஃபிட்மெண்ட்டு அப்புறம் ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாமும் வந்துட்டு மீட் அவுட் பண்ணியிருக்கணும். அது கஸ்டமர் கூட கொடுத்து அக்ரி பண்ணது தான் வந்துட்டு இந்த ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளான் இல்லைனா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு டாலரன்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணணும். சப்போஸ் கஸ்டமர் வந்துட்டு இல்லை இது எனக்கு இந்த டாலரன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லைனா இந்த டைமென்ஷன் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, இன்னும் இது பண்ணி கொடுக்கணும், அதாவது சேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஈஸியெல்லாம் போகுது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளானில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதே மாஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது கஸ்டமர் வந்துட்டு அக்ரி பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே ஓகே இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமென்ஷன்ஸோ இல்லை அந்த ஃபிட்மெண்ட்டு இல்லைனா அந்த ஃபங்க்ஷன் பார்ட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது வித்தவுட் கஸ்டமர் இன்டிமேஷனோட. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸு. இந்த ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானில் எதுவும் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ப்ரீலான்ஸ் கண்ட்ரோல் பிளான்லேயும் இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளான்லேயும் இதில் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கணும். எதெல்லாம் கிரிட்டிக்கல் எதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணி அதை அப்படியே ஃபாலோப்பும் பண்ணணும். இது வந்துட்டு கஸ்டமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்துட்டு எடுக்கலாம். ஏன்னா ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் எது ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸு இல்லை எது சிக்னிஃபிகண்ட் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன அக்ரி பண்ணியிருக்காங்களோ இல்லை அவங்க என்ன ட்ராயிங்கில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அந்த சிம்பிளோட சிம்பிளோட. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு சாம்பிள் சைஸு. இந்த ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானில் நம்ம யூஸ் பண்ணுற சாம்பிள்ஸ் எல்லாமே 100% சாம்பிள்ஸ் மட்டும்தான் இந்த ப்ரோட்டோடைப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதே ப்ரீலான்ஸில் வந்துட்டு லாட்டு கஸ்டமர் கேட்பாங்க இல்லையா சாம்பிள்ஸு, இல்லைனா அவங்க ஃபிட் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு
அந்த அசம்பிளி பார்ட்டுக்கு இந்த இதுக்கெலாம் வந்துட்டு சாம்பிள்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. அது எல்லாமே வந்துட்டு அந்த லாட் எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரீ லான்ச் கண்ட்ரோல் பிளானில் வரும். இதே மாஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு என்ன சாம்பிள் சைஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ப்ராசஸ்ஸு ஆர் ப்ராடக்டோட கிரிட்டிக்கல்னஸ்ஸு இல்லைனா அது எந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது இந்த இதை பேஸ் பண்ணி சாம்பிள் சைஸ் வந்துட்டு 2லேருந்து 5 நம்பர் வந்துக்கு சாம்பிள் சைஸ் வந்துட்டு தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன். இந்த ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானில் 100% வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும் ஒரு பார்ட்டையும். ஏன்னா நம்ம பண்ணுறதே ப்ரோட்டோ பார்ட்ஸ் தான். ஸோ அந்த எல்லா ப்ரோட்டோ பார்ட்ஸையும் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு மென்ஷர் பண்ணியிருக்கணும், டைமென்ஷன்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் வந்துட்டு இந்த ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளான். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரீலான்ச் கண்ட்ரோல் பிளானோட இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா லாட்டோட சைஸை வச்சு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா வந்துட்டு இந்த ப்ரீலான்ச் கண்ட்ரோல் பிளான். இதே மாஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளான், அதாவது ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராசஸ் இல்லைனா அந்த ப்ராடக்டோட கிரிட்டிக்கல்னஸை பேஸ் பண்ணி அதோட இன்ஸ்பெக்ஷனோட ஹவர்ஸை வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எவ்ரி 1 hour இல்லைனா எவ்ரி 2 hours இல்லைனா எவ்ரி 4 hours அப்படின்ட்டு வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க பேஸ்டான அதோட பார்ட்டோட கிரிட்டிக்கல்னஸை வச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு எவல்யூஷன் மெத்தடு. இந்த எவல்யூஷன் மெத்தடு ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானில் எவல்யூஷன் மெத்தடு வந்துட்டு கேஜி மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு டெம்பரரியாக தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது மெஷர் பண்ணுறது எவல்யூட் பண்ணுறதுக்கு. அதே ப்ரீலான்ச் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு எவல்யூஷன் மெத்தடை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஃபைனலைஸ் பண்ணலாம். சப்போஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரீலான்ச் கண்ட்ரோல் பிளான்லேயே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளான். அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளான் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு ப்ராசஸ்ஸு இல்லைனா ப்ராடக்ட்டில் ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன லாஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த பார்ட்டை அதை வச்சு தான் செக் பண்ணணும். வேறு நம்ம எதுவும் புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு செக் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துட்டு ப்ரோட்டோடைப்போட ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு எப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானில் ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி ஸ்டடியை வந்துட்டு ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி ஸ்டடினா இந்த நம்ம ஒரு ப்ராசஸை வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, சீக்வன்ஸாக கண்டினியூஸாக வந்துட்டு ஒரே மாதிரியான ரிசல்ட்டு தருதா அப்படின்ட்டு இந்த ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு செக் பண்ண தேவையில்லை. இதுவே ப்ரீலான்ச் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடியை வந்துட்டு எப்படி செக் பண்ணுவாங்கன்னா எஸ்பிசியை வந்துட்டு பிளான் பண்ணி அந்த பிளானுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது ப்ராசஸ் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு இந்த ப்ரீலான்ச் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு பார்ப்பாங்க. இதே ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் ஸ்டெபிலிட்டி ஸ்டடியை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா எஸ்பிசியை வந்துட்டு பிளான் பண்ணிவிடுவாங்க. அதாவது இந்தந்த டேட்டில் வந்துட்டு எஸ்பிசி ஸ்டடியை வந்துட்டு கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த பிளானுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு ப்ராசஸோட ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. ப்ராசஸ் வந்துட்டு ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டு தருதா இல்லை ஏதாவது ரிசல்ட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதா அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருவாங்க. அந்த பிளானுக்கு அகைன்ஸ்டாக செக் பண்ணி பார்க்குறதா வந்துட்டு இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பொக்கேக்கே வந்துட்டு இந்த 3 டைப் ஆஃப் கண்ட்ரோல் பிளான் இருக்கு இல்லையா, அதுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு பொக்கேக்கே ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானுக்கு இந்த பொக்கேக்கே வந்துட்டு தேவையில்லை. அதுவே ப்ரீலான்ச் கண்ட்ரோல் பிளானுக்கு பொக்கேக்கே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு செக் பண்ணணும். அதில் ஏதாவது ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியாதா அப்படின்ட்டு இந்த ப்ரீலான்ச் கண்ட்ரோல் பிளான் அப்பயே செக் பண்ணியிருக்கணும். அதுவே ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளான் அப்போ அந்த பொக்கேக்கே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணியிருக்கணும். அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதானோ செக் பண்ணியிருக்கணும். அதாவது பிஃபோர் இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளான் பண்ணுறதுக்கு முதலே அந்த பொக்கேக்கே எல்லாம் வெரிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு ரியாக்ஷன் பிளான். இந்த ப்ரோட்டோடைப் கண்ட்ரோல் பிளானுக்கு ரியாக்ஷன் பிளான் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா நம்ம பண்ணுறதே சாம்பிள்ஸ் தான். அந்த சாம்பிள்ஸில் வந்துட்டு ரியாக்ஷன் பிளான் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு ஹைலைட் பண்ணுறதோ இல்லை அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ப்ரோட்டோடைப்புக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம சாம்பிள் சைஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே 100% வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம், அந்த இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரியாக்ஷன் பிளான் வந்துட்டு தேவையில்லை. அதுவே ப்ரீலான்ச் கண்ட்ரோல் பிளானில் வந்துட்டு ரியாக்ஷன் பிளானை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்புறம் அதை ட்ரையலுக்கு அப்புறம் தேவை அப்படின்னா அந்த ரியாக்ஷன் பிளானை வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுவே ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பிளானில் ரியாக்ஷன் பிளான் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஃபைனலைஸ் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ அப்பும் பண்ணணும்.